ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நாம் உங்கள் ஸ்கின்னை எப்படி பளிச்சுன்னு மாற்றுறது, கொஞ்ச நாள்லேயே வந்து ஸ்கின் வந்து ரொம்ப பளபளன்னு மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள். டொமேட்டோவை நீங்கள் 2 ஹாஃபாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நீங்கள் காஃபி பவுடர், அது கூட டர்மரிக் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் சுகரோடு சேர்த்து வந்து முகத்தில் எங்கெல்லாம் வந்து டேன் இருக்கோ, எங்கெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு முகம் வந்து நல்லா இல்லை டல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து இதை நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணுங்க, ரொம்ப மூஞ்சில் போட்டு தேய்க்க வேணாம். நீங்கள் ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன் எல்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முகத்தில் உடம்பில் எங்கே இருந்தாலும் வந்து இதை நீங்கள் பூசிட்டு அப்ளை பண்ணிட்டு வரலாம். இது நீங்கள் வந்து பூசிட்டு உடனே வந்து வாஷ் பண்ணக்கூடாது. 10 to 15 மினிட்ஸ் வந்து அப்படியே காய விட்டுறணும். அப்படி பண்ணுறதால தான் ஸ்கின்னில் ஒரு க்ளோ கிடைக்கும். ஸ்கின் வந்து கிளாஸ் ஸ்கின் மாதிரி ரொம்ப பளிச்சுன்னு மாறும். உங்கள் முகம் பார்க்குறதுக்கு என்ன இப்படி இருக்குது, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, ஏதாச்சும் கெமிக்கல் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ப்ரைட்டாக ஃபேராக மாறும். இதை நீங்கள் முகம் வந்து காஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள், ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும், ரொம்ப கிளாஸ் ஸ்கின் லுக்கில் இருக்கும். எல்லோரும் பார்த்த உடனே என்ன இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, எப்படி உங்களுக்கு இவ்வளோ கலர் ஆயிடுச்சு, உங்கள் மூஞ்சி எப்படி இவ்வளோ கலர் ஆகிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும். அடுத்த ஸ்டெப் வந்து நாங்கள் வந்து ஸ்கின்னுக்கு ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் மாதிரி செய்ய போகிறோம். இதுக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க டிஷ்யூ பேப்பர் இருந்தால் போதும். அதை வந்து ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் முகத்தில் வந்து டேனாக இருக்கிற பகுதியில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்கள் 15 மினிட்ஸுக்கு அப்புறம் காஞ்சதுக்கப்புறமா அதை வந்து கழுவிட்டு வாங்க. கொஞ்சோன்னு வந்து முகத்தில் இருந்துச்சுன்னா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு கழுவிக்கோங்க. இதை வந்து பண்ணுறதால ஸ்கின் ரொம்ப ப்ரைட்டாக ரொம்ப ஃபேராக மாறும். பார்க்குறதுக்கே ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி.